வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்திய மாநில அரசுகள் மூலமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு மானியத்தையும் பெற வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை கண்டிப்பாக லிங்க் பண்ண வேண்டும். அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் இது போன்ற மானியத்தை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு நமது மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி சிலிண்டருக்கு கிடைக்கக்கூடிய மானியத்தொகை, விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய மானியத்தொகை, SC/ST வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியத்தொகை, பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வித்தொகை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை, முதியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை, நீங்கள் கடன் வாங்கியிருந்து அதுக்கு ஏதாவது நீங்கள் மானியம் பெறணும் அப்படின்னா இது போன்ற மானியங்கள் எதையுமே நீங்கள் பெறணும் அப்படின்னா இனிமேல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது போன்ற மானியங்களை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு நமது மத்திய அரசு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடி இது போன்ற சப்சிடியை பயனாளிகளுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தமாக அந்த சப்சிடியை கொடுத்துருவாங்க. அவர்கள் தான் பயனாளிகளுக்கு பிரித்து இந்த சப்சிடியை கொடுத்தாங்க. அதில் பல முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தற்போது நமது மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிபிடி அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டத்தின் மூலமாக யார் பயனாளியாக இருக்காங்களோ அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியை தற்போது கொண்டு வந்திருக்காங்க. இந்த வசதியை தற்போது யார் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, NPCI என்று சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இவர்கள் தான் இந்த திட்டத்தை தற்போது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற சப்சிடி ஸ்கீம் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பருடன் உங்களுடைய ஆதார் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ண வேண்டும். அதை எப்படி செல்ஃபாக நீங்களே லிங்க் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி லைவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே உங்களுடைய பேங்குடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒருவேளை லிங்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி லிங்க் பண்ணுறது, ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு பேங்கில் லிங்க் பண்ணியிருக்கீங்க, தற்போது அந்த பேங்கை நீங்கள் வேறு பேங்குக்கு மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எல்லா தகவல்களையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய லேப்டாப்பு அல்லது உங்களுடைய ஃபோனில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசரில் போயிட்டு மை ஆதார் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த லெஃப்ட் சைட் இருக்கக்கூடிய மை ஆதார் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த மூணாவது காலத்தில் இருக்கக்கூடிய பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இருக்கக்கூடிய லாக்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய கேப்ஸா கரெக்டாக பார்த்து அதில் டைப் பண்ணிவிட்டு லாக்இன் வித் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபி கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்து இதில் டைப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இருக்கக்கூடிய லாக்இன் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இது எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவ்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரு, உங்களுடைய பேங்க் நேமு, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அதாவது ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் எப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கான அந்த டேட்டும் இதில் மென்ஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய பேங்குடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் யாரும் இதை லிங்க் பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களுடைய பேங்க் நேமை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எளிதாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஆதார் நம்பர் போட்டு பார்க்குறேன். ஒருவேளை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா இந்த லெக்கில் இன்ஆக்டிவ்னு காமிக்கும். இப்படி காமிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை கண்டிப்பாக லிங்க் பண்ண வேண்டும். அப்படி லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இது போன்ற சப்சிடி கண்டிப்பாக நீங்கள் டைரெக்டாக பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான நமது அரசு சொல்லிட்டு வராங்க. இதே மாதிரி தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுறது. ஒருவேளை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் லிங்க் ஆகலை அப்படின்னா அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒருவேளை ஏற்கனவே நீங்கள் லிங்க் ஆகிருக்கு, அந்த பேங்க் நேமை மாற்றணும் அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இதே மாதிரி அடுத்து உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு npci.org.in அப்படிங்கிறத கரெக்டாக டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டோடைய லிங்கை என்னுடைய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். அதன் மூலியமாக நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய சப்சிடியை வந்து டைரெக்டாக இவங்க வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்புகிறதான் இவர்களுடைய வேலை. அதாவது டிபிடி மூலியமாக டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக இவர்கள் வந்து டைரெக்டாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அதை எப்போ அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் நம்மளுடைய ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அனுப்ப முடியும். இதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய கன்சூமர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார்னு கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து சிடின்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து டிசிடிங். இந்த மாதிரி 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த சிடிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே இந்த சீடிங் ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி உங்களுடைய அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். இந்த டிசிடிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து லிங்க் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிசிடிங் அப்படிங்கிற வந்து ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய அந்த பேங்கை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த இருக்கக்கூடிய சீடிங்கை வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இந்த 3 டைப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடியது வந்து ஃப்ரெஷ் சீடிங். இந்த ஃப்ரெஷ் சீடிங் கீழே யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதாரை வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதாரை வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து யார் வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூவ்மெண்ட் வித் இன் த சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க, அதே பேங்க்கில் வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்கினீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ரெண்டாவது ஆப்ஷனை வந்து பயன்படுத்தி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த மூணாவது ஆப்ஷனில் வந்து யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க, அந்த பேங்க்லேருந்து வேறு பேங்க்குக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மூணாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பேங்க் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய என்டர் யுவர் ஆதார் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அடுத்து இந்த இருக்கக்கூடிய செலக்ட் யுவர் பேங்க் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த பேங்க் லிஸ்ட் எல்லாமே இதில் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடிய நபர்கள் மட்டும்தான் தற்போது உங்களுடைய ஆதாரை வந்து லிங்க் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டில் வராதவர்கள் வந்து தற்போது லிங்க் பண்ண முடியாது. அதற்கான அப்டேஷன் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் அந்த அப்டேட் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து லிங்க் பண்ணிக்கிற முடியும். உங்களுடைய பேங்க் என்னவோ அந்த பேங்கை வந்து இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து கனரா பேங்க், அதனால் வந்து என்னுடைய கனரா பேங்க் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து அந்த கனரா பேங்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு அதே நம்பரை இந்த கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பருங்கிற இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இந்த இருக்கக்கூடிய செக் பாஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய செக் பாஸையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய கேப்சா நம்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீடு அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது முழுக்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுடைய ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். அதாவது அக்ரி அண்டு கண்டினியூன்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து போயிருக்கும். அந்த ஓடிபி நம்பரை வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து டைப் பண்ணிவிட்டு இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். இதை எப்படி மீண்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி மை ஆதாரில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் ஆகிருக்கும். இதை உடனே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 5 டேஸோ அல்லது ஒரு 10 டேஸ் கழித்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதாருடன் உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடன் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணுறது. ஒருவேளை லிங்க் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்க. ஒன்ஸ் லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மானியம் எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.